நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை வாங்கி இனிமேல் தள்ள போகிறாங்க. அதே சமயம் இந்த அஞ்சலி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி நம்ம இலக்கியாவோட அம்மாவையும் தம்பியையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விரட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் பண்ணாங்க இல்லையா? கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியா அங்கே போய் மாஸ் காட்டி அங்கே எல்லாத்தையுமே உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது இந்த சிந்தாமணியை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி விட போகிறாங்க. அதாவது சிந்தாமணியை விரட்டினா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த சிந்தாமணியும் இந்த அஞ்சலி இப்போ என்ன பிளான் போட்டாலும் அது எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு அதாவது தயாராக இருந்துட்டு இருக்காங்க. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இப்போது இந்த சிந்தாமணியை வந்து இப்போ என்ன இப்படி வசமாக இந்த அஞ்சலி சிக்க வச்சுட்டா. ஏன்னா அவள் பாட்டுக்கு அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருந்தா இங்கே வந்து இப்போ என்ன அவங்கள போய் நோண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து இப்போ என்ன இப்படி ஆகி போச்சு. கடைசியாக இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம இலக்கிய அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த மாதிரி. ஏன்னா இதுக்கு மேலே அஞ்சலியை சும்மா விடக்கூடாது. அவள் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு திரிஞ்சிட்டு இருக்கான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவளை இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது அஞ்சலியோட கதையை முடிக்கிறதுக்கு நம்ம இலக்கியா ஒரு சூப்பரான ஸ்கெட்சை போட்டாங்க. இதில் தான் மாட்டிக்கிட்டு இந்த அஞ்சலி